இறைவணக்கம் பாடிய சமய வகுப்பு மாணவர்களுக்கு முத்தாரம்மன் நிர்வாகத்தின் குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் கோயிற்றால் மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக வரவேற்புரை ஆற்ற மயப்புக்குரிய நவீன் அலெக்ஸ் அவர்களை அழைக்கிறோம். ஆவரைகுளம் அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் வருஷாபிஷேக நிகழ்ச்சியை தொகுத்து இங்கே தலைமை வைத்துக் கொண்டிருக்கும் திரு எஸ் சுப்பைய நாடார் அவர்களையும் மேலும் இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் சா பாலகிருஷ்ணன் ஆசிரியர் அவர்களையும் திரு வி பி குமரேசன் அவர்கள் தலைவர் பலவூர் கூட்டுறவு வங்கி மற்றும் திரு ஏ சுயம்பு நாடார் அவர்கள் மற்றும் திரு கே தங்க நாடார் அவர்கள் திரு வே முருகேசன் நாடார் அவர்கள் திரு எஸ் பொன்னம்பலம் நாடார் அவர்கள் ஏ சுயம்புலிங்க நாடார் அவர்கள் மேலும் எம் கலையரசன் அவர்கள் சி கணபதி நாடார் அவர்கள் பி குழந்தைவேல் நாடார் அவர்கள் எஸ் சுப்பிரமணிய நாடார் அவர்கள் திரு எஸ் சந்திரன் அவர்கள் பி ஜெயபால் அவர்கள் திரு வி செல்வநாயகம் அவர்கள் திரு எம் பொன்னு நாடார் அவர்கள் திரு டி கணேச நாடார் அவர்கள் திரு எஸ் மான்கிலி நாடார் அவர்கள் அவர்களும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் திரு எஸ் பாலகிருஷ்ண நாடார் அவர்களையும் திரு சி ரவிக்குமார் அவர்களையும் திரு இ வெங்கடேஷ் அவர்களையும் திரு ஏ ராமச்சந்திரன் அவர்களையும் திரு எம் செல்ல நாடார் அவர்களையும் திரு சி பெருமாள் நாடார் அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் திரு வி அழகேசன் அவர்களையும் திரு கே மணி அவர்களையும் திரு வி முருகேசன் அவர்களையும் திரு எஸ் முருகன் அவர்களையும் திரு பி ஜெயச்சந்திரன் அவர்கள் மாருதி குரூப்ஸ் மேலும் திரு டி பாலமுருகன் அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் திரு எல் துரை ஆசிரியர் அவர்களையும் மேலும் பி இதே ராஜவர்மன் ஆசிரியர் அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் இங்கே நிகழ்ச்சி வருகின்றவர்கள் வருகை தந்திருக்கும் திரு கே ரஞ்சித்குமார் அவர்களையும் திரு எல் ராஜகுமார் அவர்களையும் திரு பி ராஜகுமார் அவர்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் நன்றியுரையாற்ற வருகை தந்திருக்கும் திரு எம் வேல் விஜயன் அவர்கள் தமிழ்நாடு போலீஸ் அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் நமது ஊர் மக்கள் கண்டுகளிப்பதற்காக ரிஷி மெலோடிஸ் வழங்கும் புதுமுக சிறப்பு பாடல்கள் பங்கேற்கும் மாபெரும் இனிசை நடைபெறுகிறது. அனைத்து மக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து தரும்படி எனது வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து
சிறப்பித்திருக்கிற தம்பி கே ரவிக்குமார் அவர்களே, எல் ராஜகுமார் அவர்களே, பி ராஜகுமார் அவர்களே, இங்கே நல்ல ஒரு நிகழ்ச்சியை வழங்க வருகின்ற நிகழ்ச்சியை வழங்க வந்திருக்கின்ற ஆர்கெஸ்ட்ரா உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து வருகின்ற பக்த உறுப்பினர்களே அனைவருக்கும் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் இப்பொழுது காலகட்டங்களை கருத்தில் கொண்டு நிகழ்ச்சியெல்லாம் சரியாக 7 மணி சமயமாக வேண்டும். 8 மணிக்கு ஆர்கெஸ்ட்ராவில் முதல் பாட்டு ஆரம்பிக்கும் என்ற கருத்தில் கொண்டு சரியாக 11 மணியாலே நமது நிகழ்ச்சிகளை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த காலகட்டத்தின் சட்டத்தின்படி நாம் நடந்த காலகட்டத்தில் இருக்கின்றோம். எனவே இதுக்கு முந்தைய காலகட்டத்திலே நாம் சிந்தித்து ஒரு மணி 2 மணி வரை நாம் நிகழ்ச்சி நடத்துவோம். ஆனால் அப்படிப்பட்ட காலம் இல்லை. எனவே நீங்க அதை மனசை வச்சுட்டு கொஞ்சம் நேரமே வரணும். நிகழ்ச்சி ஐயோ 11 மணி ஆக பொதுமக்கள் எதிர்த்து பார்த்துருவாங்க. ஆனால் இன்றைக்கு சட்டத்தை உயர்த்தி 11 மணி நேரம் நிகழ்ச்சி நடத்தணும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருந்தோம். மேலும் இந்த காலை வரை நாம் மிகவும் ஒரு மன சங்கடத்தோடு, அதாவது சிறப்பு வழிக்கு நாம் வெளியே செல்வதாலும் சரி, தீர்க்கத்துக்கு வெளியே செல்வதாலும் சரி, மக்கள் வாய்ப்பு வந்த வார்த்தைகளெல்லாம் மழைக்கு மிகவும் சங்கடம், எல்லாரும் சங்கடம். ஏன்னா விவசாயத்துக்கு வாழ்ந்துருக்கிறோம், மழை வாழ்ந்துருக்கிறோம், குடிநீர் கூட ஏற்படுகிற நிலையை நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையை எல்லாரும் என்ன வளர்ந்தவராக நினைத்து நாம் உள்ள உறுதி இதனை வேட்கை நிலைக்கு வந்துவிட்டோம். இன்று காலை பூஜையில் உட்கார்ந்து இருக்கும்போதெல்லாம் சரி, தாயை உண்டாமா மழையை உண்டாமா நாம் அப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக இந்த திருவிழாக்களை கொண்டாடும்போது நினைக்கும்போது நிச்சயமாக அந்த வேட்கையை நாம் என்ன நினைத்து உள்ள உறுதி நாம் இறைவன் வழிபடுவோம். அந்த வெளிநாட்டிலிருந்து இருக்கின்ற அனைத்து மக்களும் நமது முத்தாமை ஒவ்வொரு நாளும் நினைத்து அவர்களை எந்த ஒரு போராட்டம் சரி, வெளிநாட்டிலிருந்து உழைப்பாளர்கள் போராட்டம் நம்ம ஊர் எப்படி இருக்கிறது, நம்ம ஆணையம் எப்படி இருக்கிறது, அப்போ அவங்களுடைய இல்லத்திலே நம்ம முத்தாமை எல்லாரும் நினைத்து இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. முதல் நாள் அவர்கள் நமது ஆய வளர்த்தோடு அவர்கள் வளர்க்கிறது வாழ்க்கை. இந்த வாய்ப்பு என்னை இந்த தொழிற்சாலைகளுக்கும் மற்றும் நிர்வாகங்களுக்கும் ஊர் பொருட்களுக்கும் நன்றி வழங்கும். அதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கும் நான் நன்றி இதனை கூறிக்கொள்கின்றேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த மதம் நமது இந்து மதம். நமது இந்து மதத்தில் நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு கருத்துக்களும் நம் அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கொண்டே அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் ஆலயம் வருகின்றோம், இறைவனை வழிபடுகின்றோம். ஆராதனை முடிந்தபின் நாம் திருநீர் வாங்கி செல்கின்றோம். அந்த திருநீர் வாங்குவதில் சில சாஸ்திரங்கள் நமது இந்து மதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது.
அதாவது நாம் ஆலயத்தில் திருநீர் வாங்கும்போது இடது கையை கீழே வைத்து வலது கையில் வாங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் அநேக பேர் அப்படி வாங்குகின்றோம். ஆனால் சிலரை பார்த்தீர்கள் என்றால் ஒரு கை எடுத்து வாங்குவார்கள். அவசரத்தில் சில பேர் இடது கை எடுத்து வாங்குவாங்க. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. திருநீர் வாங்கணும் என்றால் இடது கையை கீழே வைத்து வலது கையால் வாங்க வேண்டும். வலது கையினால் வாங்கிய பிறகு அந்த திருநீரை நாம் இடது கைக்கு மாற்றக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனடியாக நாம இடது கைக்கு மாற்றினால்தான் திருநீர் நம்ம நெற்றியில் இட முடியும் என்று உடனடியாக நாம் இடது கைக்கு மாற்றுகின்றோம். ஆனால் இடது கைக்கு மாற்றக்கூடாது. அந்த திருநீரை என்ன செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக ஒரு சுத்தமான பேப்பரில் அதனை தட்டி அதற்கு பிறகுதான் நாம் நெற்றியில் இட வேண்டும். அந்த திருநீரை நாம் ஆலயத்தில் சிந்திவிடக்கூடாது. அப்படி நாம் தவறுதலாக சிந்திவிட்டாலும் கூட அந்த இடத்தினை உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படும். ஏன்னா சுத்தம் செய்யாமல் இருந்தால் பல பேர் நடக்கக்கூடிய இடம் அது திருநீரானது காலில் மிதிபடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் உடனடியாக அந்த இடத்தினை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மேலும் அமைதி வேண்டும் என்றுதான் ஆலயத்துக்கு வருகிறார்கள். ஆக ஆலயத்தில் வந்து இறைவனை வழிபட்டு திருநீரை நாம் நெற்றியிட்டு செல்லும் போது நமது மனதிற்கு ஒருவித மகிழ்ச்சி ஏற்படுகிறது, ஒரு அமைதி ஏற்படும். ஆக திருநீரிட்டு செல்வது நமக்கு அமைதி, மகிழ்ச்சி, ஐஸ்வர்யம் எல்லாம் உண்டாகும். அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயில் வருஷாபிஷேக விழா சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவானது சிறப்பு பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு மதியானம் மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானத்தை சிறப்பான முறையிலே துவக்கி வைத்த மதிப்பிற்குரிய தாத்தா வி சிவலிங்கனார் அவர்களுக்கு அவரை குவைத் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனையடுத்து வரவேற்பு ஆற்றிய அருமை சகோதரர் நவீன் அலெக்சன் அவர்களுக்கு அவரை குவைத் மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இரவு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய சுப்பையா நடார் அவர்களுக்கும் அவரை குவைத் மதிப்பிற்குரிய மாமா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் அருமையான தாமோதரன் அவர்களுக்கும் அவரை குவைத் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற அருமையான விபி குமரேசன் அவர்களுக்கும் அவரை குவைத் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் வி சமுத்திரமண்டிய நடார் அவர்களுக்கும் வி முருகேசன் அவர்களுக்கும் வி சிவம் நடார் அவர்களுக்கும் பொன்னம்பலம் நடார் அவர்களுக்கும் வி முருகேசன் அவர்களுக்கும் மேலும் இந்த தலைமை தாங்கி கொண்ட அனைத்து பெரியவர்களுக்கும் அவரை குவைத் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சமய சொற்பொழிவாற்றிய மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள் துறை அவர்களுக்கும் அவரை குவைத் மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து தந்த அருமை சகோதரர் ரஞ்சித் குமார் அவர்களுக்கும் ராஜகுமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நமக்கு சிறப்பான முறையில் பாதுகாப்பு அளிக்க வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் அவரை குவைத் மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரவு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ரிஷி மெலடிஸ் நண்பர்களுக்கும் அவரை ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அவரை குவைத் மக்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னிலையத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரு சிவநாடார் அவர்களுக்கு சிங்கப்பூர் வாழ் மக்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்து திரு சமுத்திரபாண்டி நாடார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்து முன்னிலை வைத்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற திரு முருகேசன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்து
திரு சுப்பிரமணியன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரு முருகேசன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து அப்பாத்துறை நாடார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற திரு விபி குமரேசன் அவர்களுக்கு சிங்கப்பூர் வாழ் மக்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து கோயில் கமிட்டி தலைவர் திரு தாமோதரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து கோயில் கமிட்டி முன்னாள் தலைவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. வாய்ப்புக்குரிய துறை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்து நன்றியுரை ஆற்றிய திரு வேல் விஜயன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது இசை குடும்பத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான